ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அவங்களோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எஃப்எஃப் வந்து சாம் அந்த பாப்பாவை வந்து கேட்டிருந்தாங்க. சாரிடா, இது வந்து போட ரொம்ப லேட் பண்ணிட்டேன். ஐ நோ அந்த சேனலே கேட்டிருந்தீங்க. ஸோ ஐம் சாரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கதையை பார்க்கலாம். நம்ம கதையோட இன்ட்ரோவில் தேங் ஒரு வில்லேஜ் பர்சன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கேர்ள், லைக் பிஸ்னஸ் உமன். ஸோ உங்கள் லைஃப்பில் நடக்கிற ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே இதில் பார்ப்போம். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபேஸ்புக்கில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு செம்ம கெத்தாக நடந்து போயிட்டுருக்கா. ஃபுல்லாக லைக் கோட் சூட் மாதிரி போட்டு, அந்த ஆஃபீஸ் அட்டையர் இருக்கும்ல கேர்ள்ஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி போட்டு ஃப்ரீ ஹேர் விட்டு லைக் கூலிங் கிளாஸ் போட்டு செம்ம கெத்தாக ஸ்டைலாக நடந்து போயிட்டுருக்கா. அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். ஸோ உங்கள் கூட உங்கள் பிஏ, செக்ரட்டரி, பாடி கார்ட்ஸ், அப்புறம் உங்கள் அங்கிள் எல்லாருமே உங்கள் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் அவ்வளோ ஒரு ஸ்டைலாக உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களை பார்த்து இருக்க எல்லாருமே எஞ்சி நிற்கிறாங்க. குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் மேம் சொல்லிவிட்டு நீங்கள் லைட்டாக ஹெட் மட்டும் நோட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க உள்ளே. ஸோ உள்ளே போய் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்காருங்க. அப்போது உங்கள் அங்கிள் தான், வாயன்மா. எஸ் அங்கிள். உனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட்? இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எனக்கே முன்னாடியே கொடுக்கல. சாரிம்மா, நீ ரொம்ப பிஸியாக இருந்தல, அதனால தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஒரு நம்மளோட ப்ராஜெக்ட் லைக் 100 crore அங்கே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வரப்போகுது. ஸோ அங்கே போய் சைட் விசிட் பண்ணோம். ஸோ என்ன சொல்கிற, இன்னும் ஒரு 1 or 2 days கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்கள் பிஏ கூப்பிட்றீங்க. சாரு. எஸ் மேம். நாளைக்கு என்ன ஷெடியூல் இருக்குது? இஸ் இட் ஐம் ஃப்ரீ? எஸ் மேம், யூ ஆர் ஃப்ரீ டு கோ. பிகாஸ் ஒரு 2 or 3 daysக்கு ஷெடியூல் ஒன்றும் இல்லை மேம். நீங்கள் சில கிளைண்ட்ஸை மீட் பண்ணணும். இஃப் யூ வாண்ட் நீங்கள் வீடியோ கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஓகே அங்கிள், தென் வி ஆர் லீவிங் டுமாரோ. ஓகேம்மா, ரொம்ப நல்லது. சரி, நம்ம புறப்படுறதுக்கான எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணுறேன். ஓகே அங்கிள். சாரு. எஸ் மேம். யூ கோ அண்ட் கால் ஷன். ஓகே மேம். அதுக்கப்புறம் ஷன் வரான். ஷன் மேம், நான் ஒரு 1 month இங்கே இருக்க மாட்டேன். ஸோ ஐம் கோயிங் டு வில்லேஜ். ஸோ அங்கே போயிட்டு சைட் விசிட்லாம் இருக்குது. நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்க மாட்டேன். யூ ஹாவ் டு ஹேண்டில் எவ்ரி திங் ப்ராப்பர்லி வித்தவுட் எனி மிஸ்டேக். ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. பிகாஸ் யூ நோ ரைட், ஐ டோன்ட் லைக் மிஸ்டேக். ஓகே மேம், ஷோர். நீங்கள் போயிட்டு வர வரையும் பத்திரமா எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டிய என் பொறுப்பு. தட்ஸ் குட், யூ மே கோ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. உங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சு நீங்கள் பேக் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அங்கிள் தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறாங்க. உங்கள் பாடி கார்ட்ஸ் வந்து வந்துட்டாங்க. லைக் அவங்க பின்னாடி 2 பேர் உட்காந்துருக்காங்க. பாடி கார்ட்ஸ். எஸ் மேம். ஐ கேன் ஹேண்டில் எவ்ரி திங். நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, நாங்கள் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேம், உங்கள் சேஃப்டிக்காக. அதான் சேஃப்டிக்கு அங்கிள் வராங்களே. இட்ஸ் ஓகே டு பி. அங்கிள், உங்களாட முடியும்ல? எஸ்மா, ஐ கேன் ஹேண்டில். ஓகே, நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நானும் அங்கிள் மட்டும் பார்த்துட்டு வரோம். மேம், ஐ சேட் ரைட்? ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேர் இறங்கிட்டானுங்க. இப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. நீங்கள் ரொம்ப தூரம் போல் ட்ராவலு. நீங்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் டே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட நைட்டு ஆகிடுது. ஸோ லைக் ஒரு 7 to 8 இருக்கும் அந்த டைமில் தான். அது வந்து லைக் 1 way ரோடு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு முன்னாடி ஒரு மாட்டு வண்டி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட அந்த கிராமத்தை நெருங்கிட்டீங்க நீங்கள். ஸோ போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு முன்னாடி இந்த மாட்டு வண்டி போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் லைக் அந்த வழியில் வந்து போகிறதுக்கு மட்டும்தான், வரத்துக்கெல்லாம் கிடையாது. ஸோ அந்த வழியில் வேகமாக லாரி வந்துட்டு இருக்குது. இந்த மாட்டு வண்டி தான் அங்கேயும் இங்கேயும் லைக் இந்த பக்கமும் போக முடியாமல் அந்த பக்கமும் போக முடியாமல் இருக்குது. பிகாஸ் 2 பக்கமும் வயல். ஸோ நீங்கள் இந்த கார் போயிட்டுருக்கு, ஆப்போசிட்டில் இங்கே இந்த லாரி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாட்டு வண்டிக்காரன் செம்மையாக முழிச்சிட்ருக்கேன் இந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். அப்போது அந்த லாரி இடிக்கலான்னு வருது. அவன் இந்த பக்கம் சாஞ்சிடான், உங்கள் கார் இருக்க பக்கம். வேகமாக லைக் இடித்து உங்கள் காரில் அவன் தலை இடித்து
நீங்கள் லைக் அவன் மயங்கிட்டான். நீங்கள் உங்கள் காரில் செம்ம சவுண்டு, நீங்கள் ஃபோன் பார்த்துட்டு போயிருப்பீங்க. பார்த்தா செம்ம சவுண்டு கேட்டோன்னே, அங்கிள் வாட் ஹேப்பன்? இருமா ஏதோ ஆக்சிடென்ட் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் இறங்கிடுறாரு. அந்த மாட்டு வண்டியில் இடித்து லைக் அந்த இது அப்படியே நின்றுடுது. அந்த லாரி உங்கள் காரில் இடிக்கலை. ஆக்சுவலாக உங்கள் காரில் தான் இடிக்க வர வேண்டியது, அந்த மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு. ஸோ இடித்து மயங்கி கிடக்குறான். நீங்கள் தான் அங்கிள் என்னாச்சு தெரிலம்மா, யாரோ ஒரு பையன் மயங்கி கிடக்குறாமா அப்படின்னோன்னே நீங்கள் அப்படியே இறங்குறீங்க. என்னாச்சு அங்கிள் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அவன் லைக் தலையிலேருந்து பிளட் வந்துட்டுருக்கு. அங்கிள் ஐ திங்க் இது சீரியஸ்ன்னு நினைக்கிறேன், சீக்கிரம் ஏதாவது ஹாஸ்பிட்டல் இருந்தால் பாருங்கள் அப்படின்னோன்னா நியர்பை லொக்கேஷனில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுமா, எதில் இவனை கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அங்கிள் வேறு வழி இல்லை, நீங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துக்கோங்க, வேணா அவனை நான் என் மடியில் படுக்க வச்சுக்கிறேன், மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு. இட்ஸ் ஓகே அங்கிள், இட்ஸ் ஓகே, எனிவேஸ் நமக்கு வர வேண்டிய ஆபத்தை இவர் பார்த்துக்கிட்டாரு, ஸோ இவரை பார்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் லைக் உங்கள் மடியில் தான் அவங்க படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆயாச்சு. போயிட்டு கொஞ்சம் சீரியஸாக தான் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் வந்து டாக்டர் வராங்க வெளியில். டாக்டர் இஸ் ஹீ ஓகே? ஏம்மா ஹீ இஸ் ஓகே, பட் தலையில் கொஞ்சம் பலமாக அடிபட்டிருக்கு, கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிக்கோங்க. அவர் உங்களுக்கு யார்? அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓ ஐ சி, பட் நிறைய ரிச் பீப்புள்னால் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்தால் எனக்கு என்னென்னு போயிடுவாங்க, பட் யூ ஆர் டிஃப்ரெண்ட். யுவர் குட் நேம்? மை நேம் இஸ் வாயன், ஐம் அ பிஸ்னஸ் உமன் ஆஃப் கிம் என்டர்பிரைஸ். ஓ குட் டு see யூ அப்படின்றாரு. எப்போ போய் பார்க்கலாம்? நீங்கள் இன்னொரு ½ அன் ஹவரில் போய் பார்க்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, நீங்கள் போய் பார்க்குறீங்க, உங்கள் அங்கிளும் வராரு. ஹலோ, நீங்கள் அவர் அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறாரு. சொல்லுங்கள். ஹாய். அவர் அப்படியே முழிச்சிட்ருக்காரு. வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் என் உயிரை காப்பாற்றுனீங்களா? எஸ் நான் தான். உங்கள் பேர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னோடய பேர் கிம் தயாங், என்னை தயாங்குன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா அங்கிள்? இவருக்கு மெடிக்கல் பில்லாம் பே பண்ணிட்டீங்களா? ஏம்மா அப்பயே நான் பே பண்ணிட்டேன், டோன்ட் வரி. தேங்க்யூ அங்கிள். ஸோ நீங்கள் இப்போ ஓகே தானே? உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது லைக் மறுத்த மாதிரி இருக்குது, இப்போ எனக்கு தெரியல, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் வீடு எங்கே இருக்குது? என் வீடு இந்த கிராமத்துக்கிட்ட தான், இங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ட்ராவல் பண்ணால் என் வீடு வந்துடும் அப்படின்றாரு. சரி அப்போ ஓகே, நான் வேணா வந்து உன்னை விட்டுட்டு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு எதுங்க சிரமம்? என் மாட்டு வண்டி வேறு என்னாச்சுன்னு தெரில, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை இல்லை, உங்களுக்கு இருக்க கண்டிஷனில் நீங்கள் தனியாக போகிறது சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இட்டு போய் அவர் வீட்டுக்கிட்ட விடுறீங்க. அப்புறம் தேங்னா, ஒரு நிமிஷம் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ், என் அம்மாக்கிட்ட சொல்லணும். இட்ஸ் ஓகே, வி ஹாவ் சம் அதர் ஒர்க். என்னங்க? இல்லை எங்களுக்கு வேறு வேலை இருக்குது. இல்லைங்க எனக்காக வாங்கலேன், வீட்டுக்கு வந்து ஒரு வாய் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அங்கிளை பார்க்குறீங்க, போகலாமா அப்படின்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ரொம்ப சின்ன வீடு தான், அது பார்த்தோன்னே என்ன இந்த வீட்டிலலாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கிள் திஸ் ஹவுஸ் இஸ் வெரி ஸ்மால் பட் இட் லுக் வெரி பியூட்டிஃபுல் ரைட் அப்படின்றீங்க. ஆமாம்மா ரொம்பவே அழகாக இருக்குது. தயங்ப்பா. சொல்லுங்கள் சார், இது உங்கள் பூர்வீக வீடா? ஆமாம் இது எங்கள் பூர்வீக வீடு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நீங்கள் பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கீங்க, இந்த சின்ன வீடு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. இல்லை இல்லை இட்ஸ் ஓகே, எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ப்ளீஸ் தப்பாக எடுத்துக்காமல் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ பரவாயில்ல, நீங்களே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார் சொல்கிறாரு, ஐ மீன் அங்கிள். அப்புறம் நீங்கள் தான். ஆமாம் தயங்,
நீங்களே இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு சாப்பிடுங்க. ஐய்யய்யோ! இல்ல, இல்ல. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் அவர் தான் போயிட்டு சாப்பாடுலாம் எடுத்து வந்துக்கிறாரு. இட்ஸ் ஓகே தயாங். வி வில் மேனேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் போய் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா வராங்க. வயன் மேம், இவங்க தான் எங்க அம்மா. ஓ! வணக்கம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. வணக்கம்மா. ஆ யார தயாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஐயோ! தயாங் உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் நல்லா தான் இருக்கேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடாக கொஞ்சம் சமைச்சு தரீங்களா? நான் இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேம்மா அப்படின்றாங்க. அப்புறம் போய்ட்டு அவங்க அம்மா இருப்பா கொஞ்ச நேரம்னு சொல்லிட்டு அப்படியே சமைக்கிறாங்க. செம்மையாக மீன் குழம்பு, மீன் பொரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் வந்து அப்போ தான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க போல், தேங்காய் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே செம்மையாக பிடிச்சிடுது. ஏன்னா சிட்டியில் சாப்பிட்ற சாப்பாடு வேறு, கிராமத்தில் வந்து அரைச்சி செய்கிறதுலாம் அது ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா செம்மையாக உங்களுக்கு பிடிச்சிடுது. செம்மையாக இருக்கும் போல் அது ஸ்மெல்லே. நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க அங்கிள்கிட்ட. அவரும் சிரிச்சிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே செய்கிறாங்க. அப்புறம் 1 வீக் அப்புறமா லைக் தேவனுக்கு வந்து மேரேஜ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்படியே நீங்கள் அந்த சைட் பார்க்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு ஓகேவாகிடுது. இதுக்கப்புறம் ப்ராஜெக்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தேங்கும் நீங்களும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஓகேவா? நீங்கள் வந்து இந்த பணம் பார்த்து பழக்கறதுலாம் உங்களுக்கு இருக்காது. பட் உங்களுக்கு ஆட்டிடியூட் அவ்வளோ ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. நீங்கள் செம்ம கெத்தாக இருப்பீங்க, ஓகேவா? அது மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தேங்கோட கல்யாணமும் நடக்க போகுது. நீங்கள் தான் போயிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காந்துருக்கீங்க. ஸோ பொண்ணை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவங்க வந்து அவ்வளோ ஒரு ஸ்மைலோட அங்கே உட்காந்துருக்காரு மணமேடையில். ஸோ இதை பார்த்துட்டே இருக்குங்க. அப்புறம் பார்த்தா பொண்ணு ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. நீங்கள் அப்படியே அங்கிள் என்ன சொல்கிறாங்க? அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சாமா? வாட்? என்ன அங்கிள் சொல்கிறீங்க? பிடிச்சி தானே இந்த மேரேஜ் பண்ணுறாங்க. தென் ஹவு கேன் ஷி டூ இட்? என்ன அங்கிள் இந்த மாதிரி மணமேடை வரையும் வந்துட்டு போனா ஹவு தே ஃபீல்? அந்த பொண்ணையே எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்கீங்க. தயாங்க அப்படியே கண் கலங்கிட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு மாதிரி காசிப் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தயாங்க என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் மாலையை தூக்கி போட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான் அந்த மண்டபத்துலேருந்து. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னாச்சு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி போகிறீங்க. அந்த அங்கிளும் உங்கள் பின்னாடி தான் ஓடி வந்துட்டுருக்காரு. அவங்க தேங்காய் அம்மாவும் பின்னாடி தான் ஓடி வந்துட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. பார்த்தா தேங் அங்கேருந்து அந்த கிணத்துல குதிக்கிறதுக்காக அங்கே ஏறுறாரு. உங்களுக்கு செம பயம். நீங்கள் போயிடுறீங்க, வேகமாக ஓடுறீங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல அத்லட் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த ரன்னிங்லாம் நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவீங்க. ஸோ செம்ம வேகமாக ஓடுறீங்க. தேங்காய் பிடிச்சி இழுத்துடுறீங்க. அவர் கீழே வந்துடுறாரு. பொலேன்னு ஒரு அடி தான், பளிச்சுன்னு செம்ம அடி, கண்ணை சிவந்துது. உங்களுக்கு அறிவு இருக்கா? எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை, இந்த வாழ்க்கையே பிடிக்கல. சின்ன வயசுலேருந்து நான் எதுவும் ஆசைப்பட்டதில்லை. நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும் தான். இப்போது அது கிடச்சி கல்யாணம் வரையும் வந்துட்டு அந்த பொண்ணு ஓடி போயிட்டானா அப்போ எனக்குள்ளே ஏதோ குறை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பொறுப்பை எனக்கு பிடிக்கல. நான் சாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருப்பி ஏறுறாரு. தேங், ஸ்டாப் இட். என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. என்னங்க விஷயம் இல்லை? எல்லாரும் இதுக்கப்புறம் என்னை எப்படி தப்பாக பேசுவாங்க. இவன்கிட்ட தான் குறை இருக்குது, அந்த பொண்ணு அதனால தான் ஓடி போயிட்டான்னு பேச மாட்டாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. நான் இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி குதிக்கலான்னு போகிறான். தேங்க், ஸ்டாப் இட். ஐ வில் மேரி யூ.